சொல்லு மனிஷா. ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு சரையு. என்னாச்சு? பார்வதி மாட்டிக்கிட்டாளா? இல்ல, எங்க மாட்டிப்போமோன்னு பயப்படுறா. லக்ஷ்மி கோர்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. கோர்ட்ல பார்வதி தான் லக்கியோட அம்மான்னு ப்ரூவ் பண்ணி ஆகணுமா. அப்படியா? அப்போ லக்ஷ்மி தெளிவாதான் காயை நகர்த்திருக்கா. அவளை பத்தி பெருமையா என்கிட்ட பேசாத. கோர்ட்ல நம்ம தான் ஜெயிக்கணும். நாம ஜெயிக்கணும்னா நல்ல ஒரு லாயரை பார்க்கணும். அதுக்கு தானே உனக்கு கால் பண்ண. உடனே நல்ல லாயரா பாரு. நல்ல லாயரை பார்க்கணும்னா நிறைய செலவாகும். பாரு, ஃபீஸ் எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கணும். இப்பவே நல்லா யோசிச்சுக்க மனிஷா. இதெல்லாம் உனக்கு தேவையா? இவ்ளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பின்வாங்க சொல்றியா? என் பிளான் ஆஸ் இட் இஸ் நடந்தே ஆகணும். ஓகே, நல்ல ப்ரொஃபஷனல் லாயர் கிட்ட பேசுற. நீ மணி அரேஞ்ச் பண்ணு. மறுபடியும் சொல்றேன், இந்த கேஸ்ல நம்ம தான் ஜெயிக்கணும். நாம தான் ஜெயிப்போம். சரியா? சரி, பாய். சரியும் ஃபேமஸான லாயரை அரேஞ்ச் பண்ணுவா. நீ தைரியமா இரு. எப்படியாவது என்ன இந்த பிரச்சனையில இருந்து சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துருங்க மேடம். பார்வதி வெளியே வந்துருவா. ஆனா மனிஷா இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. லாயருக்கு ஃபீஸ் தரணும்னு சொல்லி அவகிட்ட இருந்து நிறைய பணத்தை வாங்குவேன். அவளோட பேங்க் பேலன்ஸ் மொத்தமா காலி பண்ணிடுவேன். அவளை தெருவுல நிக்க வைப்பேன். இதான் உங்க பிளானா மேடம்? கிரேட் மேடம். ஐ எம் வெரி சாரி லக்ஷ்மி. எல்லாத்துக்கும் சாரி. நான் லக்கியோட அப்பான்னு சொன்னாலும் நீதான் அம்மாங்கிறத மறந்துட்டேன் லக்ஷ்மி. அம்மாவா இருந்து யோசிச்ச உன்ன என்னென்னமோ பேசிட்டேன். அக்கா, ஐயோ சாரிக்கா, சாரி மாமா. ஏய் ஜானு, நில்லு. என்ன சொல்றதுக்காக வந்த? ஒண்ணும் இல்லக்கா, தேவையில்லாம இந்த நேரத்துல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜானு, நில்லு. நான் அப்புறமா வரேன்க்கா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏய் ஜானு, ஜானு நில்லு ஜானு. ஜானு ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டா போல. நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. என்னங்க என்னங்க என்னாச்சு? அது 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 அங்க. எதுக்கு இவ்ளோ எக்ஸைட் ஆகுற? ஆமாங்க, ரொம்ப எக்ஸைட்டடா தான் இருக்கு. நாம லவ் பண்ணும்போதோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டப்பவோ நீ இவ்ளோ எக்ஸைட் ஆகி நான் பார்த்ததே இல்லையே. நம்ம லவ் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிச்சா எப்படி சந்தோஷம் வரும்? ஷாக் தான் ஆவேன். சரி விடு. இப்போ ஏன் இவ்ளோ எக்ஸைட் ஆகுற அத சொல்லு. அது நான் இப்ப ஒரு பியூட்டிஃபுல் சீனை பார்த்தேங்க. அக்காவும் மாமாவும் க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. அப்படியா? உண்மையாவா? நிஜமாதாங்க. மாமா அக்காவை ஹக் பண்ணாரு. நான் தான் தேவையில்லாம போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்ன தவிர எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்ப. ஹலோ, நான் சொன்னது அந்த டிஸ்டர்பன்ஸ் பத்தி இல்ல. பின்ன வேற எந்த டிஸ்டர்பன்ஸ்? மாமாவே அக்காவை இப்படி டைட்டா ஹக் பண்ணிருந்தாருங்க. இப்படினா எப்படி? எப்படின்னா இப்படி. ஓஹோ, இது ஏதோ நமக்கு ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி இருக்கே. எனக்கு நீ சொல்றது புரியல ஜானு. ஐயோ, இப்படிங்க. எனக்கு புரியல ஜானு. ஐயோ மக்கு, மாமா அக்காவை இவ்ளோ டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டாரு.
அப்படியா? இவ்ளோ டைட்டாவா? என்ன பண்ற? நீ பண்ணதை தான் நானும் பண்றேன். இதெல்லாம் அக்காவும் மாமாவும் சேர்ந்ததுக்கு அப்புறம். அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு இப்பதானே ஜானு சொன்ன. சேர்றதுனா டெம்பரரியா இல்ல, பெர்மனண்டா. அப்படின்னா அது வரைக்கும் நம்ம 2 பேரும் இப்படிதான் இருக்கணுமா? வேற இது அநியாயம் ஜானு. புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள அப்படி இருக்க சொன்னா இப்படி? வேற வழி இல்ல புருஷா. முதல்ல என்ன சொன்ன? எங்க அம்மா ஒத்துக்கணும்னு சொன்ன. இப்போ அண்ணனும் அண்ணியும் சேரணும்னு சொல்ற. ஆமா, எல்லாரும் ஹாப்பியா இருந்தாதான் நாம ஹாப்பியா இருக்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க தான், எனக்கு நான் தான். ஏய், ஜானு, நீ ஜானு இல்லடி, நீ ஒரு பெரிய ஜாம்பி. எனக்கு நான் தான். அப்படியே வச்சுக்கோ. மேடம், பார்க்க போனா இந்த கேஸ் பெரிய கேஸ் ஆயிடும் போல இருக்கு மேடம். கேஸ் எல்லாம் சின்னதுதான். ஆனா லக்ஷ்மி அவ்வளோ ரியாக்ட் பண்ணிருக்கா. மீடியாவோட சப்போர்ட் வேற இருக்கா. அப்படின்னா நாம இந்த கேஸ்ல ஜெயிக்க முடியுமா மேடம்? ஜெயிக்கிறது தோக்குறதுல நமக்கு சம்மந்தம் இல்ல. இந்த கேஸ்ல ஜெயிச்சாலும் தோத்தாலும் எதுவா இருந்தாலும் நமக்கு லாபம் தான். அது எப்படி மேடம்? கேஸ்ல ஜெயிச்சோன்னா மனிஷா கிட்ட நம்மளோட வேல்யூ அதிகமாகும். ம், அப்படி தோத்தோன்னா லாயர் ஃபீஸ் கொடுத்தே மனிஷா தெருவுக்கு வந்துருவா. மேடம், மனுஷா மேடம் வராங்க. வாங்க ஆண்டி. சரியும் லாயர் எங்க? என்ன பார்வதி, ரொம்ப டென்ஷனா இருக்கியா? ம், இது ஒன்றும் சாதாரண டென்ஷன் இல்ல. அவளும் டென்ஷன் ஆகி என்னையும் டென்ஷன் ஆக்கிடுறா. அது சரி, நீயே அவங்க கூட சேர்ந்து வந்திருக்க? மித்ரா லக்ஷ்மிக்கு தெரியாம தான் வந்தோம். முதல்லயே உன்னை பாக்குறது பெட்டர்னு நான் தான் சொன்னேன். நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. அப்பதான் நம்மளால ஏதாவது டிஸ்கஸ் பண்ண முடியும். சரி, நீ லாயர் கிட்ட பேசிட்டியா இல்லையா? லக்ஷ்மி தரப்பு லாயர் யாரு? யாரோ ஜூனியர் லாயர் வந்து நேத்தே நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்க. உண்மையான லாயர் யாருன்னு லக்ஷ்மி இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அவ லாயர் யாரா இருந்தாலும் நம்ம லாயர் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது.